வீட்டில் ஈ தொல்லையால் தான் பல கிருமிகள் வருது தெரியுமா? நீங்க செல்லவே இல்லாமல் ஈயை ஒளிச்சு கட்டலாம். ஒரு சின்ன வாட்டர் பாட்டில் போதும். உங்க வீட்டில் ஈ இருந்தால் சாதாரணமாக இருக்காதீங்க. பல பாக்டீரியாக்கள் ஈக்களில் இருந்துதான் பரவுகிறது. வீட்டில் ஈக்கள் தொல்லை அதிகமாக இருக்கும் போது பொதுவாக சாப்பாட்டிலும் வந்து விழும் அல்லது ஒட்டுமொத்தமாக தூக்கம் கெடும் என்று கவலைப்படுவர். இதற்கான தீர்வாக நிறைய வாசனை பொருட்கள் என பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டாலும் வீடியோவில் ஒருவர் காட்டிய வீட்டு வழி மிகவும் புதியதும் சுலபமானதும். அவர் ஒரு எளிய பொருள் கொண்டு ஈக்களை சிக்க வைக்கும் வழியை விளக்குகிறார். ஒரு பைசா கூட செலவு இல்லை. வீடியோவில் காணப்படும் நபர் ஈக்கள் தொல்லையை குறைக்கும் எளிய முறையை தன் வீட்டில் செய்து காட்டுகிறார். முதலில் ஒரு காலியாக இருக்கும் பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டிலை எடுத்து அதன் கீழ்ப்பகுதியில் ஒரு ஓட்டை திருகி உருவாக்குகிறார். அதன் பிறகு அந்த பாட்டிலை வைக்கும் போது கோலில் இருந்து கீழ் வரை தண்ணீர் ஊற்றுகிறார். பாட்டிலின் மூடியை திறந்து அதில் கருவாட்டு தலையை வைக்கிறார். கருவாட்டு தலையின் வாசனையால் ஈக்கள் அந்த பாட்டில் ஓட்டையை நோக்கி சென்று அதில் விழுந்து சிக்கிக் கொள்கின்றன. பின்னர் அந்த பாட்டில் உள்ள ஈக்கள் சிக்கிய தண்ணீரை அவர் வெளியே ஊற்றிவிடுகிறார். இந்த வீடியோவில் கூறிய வழி எளிதானதும் குறைந்த செலவில் செய்யக்கூடியதும் என்பதால் வீடுகளில் ஈக்கள் தொல்லையை குறைக்கும் முயற்சியில் அனைவரும் முயற்சி செய்து பார்க்கலாம். வீட்டில் உள்ள பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டிலை பயன்படுத்தி ஈக்களை சிக்க வைக்கும் இந்த நுட்பம் இயற்கையாகவும் வீட்டு பொருட்களிலேயே பயன்படுத்தியும் முயற்சிக்கத்தக்கது. உங்க வீட்டுல ஈத்தொல்லை அதிகமா இருந்தா அதை ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் பழைய வாட்டர் கேன் ஒன்னு எடுத்துக்கிறேன். இந்த கேன்ல உள்ள ஸ்டிக்கர் எல்லாம் பிச்சுட்டு சுத்திலும் 4 இடத்துல ஈ போற அளவுக்கு ஹோல்ஸ் போட்டுக்குவோம். இப்ப இதுல உள்ள மூடியை ஓபன் பண்ணிட்டு நான் எந்த அளவுக்கு தண்ணி ஊத்துறேன்னு பாத்துக்குங்க. அடுத்தா கருவாட்டு மண்டையை இதுக்குள்ள போட்டுக்குவோம். இனி இதோட மூடியை க்ளோஸ் பண்ணிட்டு ஈ இருக்கிற இடத்துல வச்சோம்னா நம்ம போட்ட ஹோல்ஸ் வழியா போயிட்டு தண்ணிக்குள்ள விழுந்துரும். செத்த நேரத்துல எந்த அளவுக்கு மாட்டிருச்சுன்னு பாத்தீங்கன்னா தெரியும். இதை அப்படியே அவுட்டர்ல கொண்டே திறந்து விட்டுரும். உங்க வீட்டுல ஈத்தொல்லை அதிகமா இருந்தா அதை ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் பழைய வாட்டர் கேன் ஒன்னு எடுத்துக்கிறேன். இந்த கேன்ல உள்ள ஸ்டிக்கர் எல்லாம் பிச்சுட்டு சுத்திலும் 4 இடத்துல ஈ போற அளவுக்கு ஹோல்ஸ் போட்டுக்குவோம். இப்ப இதுல உள்ள மூடியை ஓபன் பண்ணிட்டு நான் எந்த அளவுக்கு தண்ணி ஊத்துறேன்னு பாத்துக்குங்க. அடுத்தா கருவாட்டு மண்டையை இதுக்குள்ள போட்டுக்குவோம். இனி இதோட மூடியை க்ளோஸ் பண்ணிட்டு ஈ இருக்கிற இடத்துல வச்சோம்னா நம்ம போட்ட ஹோல்ஸ் வழியா போயிட்டு தண்ணிக்குள்ள விழுந்துரும். செத்த நேரத்துல எந்த அளவுக்கு மாட்டிருச்சுன்னு பாத்தீங்கன்னா தெரியும். இதை அப்படியே அவுட்டர்ல கொண்டே திறந்து விட்டுரும்.